அனைவருக்கும் வணக்கம். செகண்ட் ரவுண்டு சர்வே வந்து நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ சென்னை ஆல்மோஸ்ட் நாங்கள் முடிச்சிட்டோம். ஆனால் இப்போ அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ண மாட்டேன். இன்னும் ஒரு 1 வீக் போகட்டும். அதுக்கப்புறம் நான் வந்து டீட்டெயிலாக அதை அனலைஸ் பண்ணிட்டு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ டேட்டா வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக கிடைச்சிருச்சு. எந்த கட்சி முன்னிலை பெறுது அப்படின்றத 1 வீக் கழிச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு சில ஹிண்ட் மட்டும் நான் கொடுக்குறேன். இப்போ நம்ம பார்க்குற தொகுதி விருகம்பாக்கம். ஸோ இந்த தொகுதியினுடைய சர்வே முடிவுகளை மட்டும் நான் இப்போ சொல்கிறேன். தென் ஓவரால் சென்னை மண்டலம் சிட்டிக்குள்ளே வர தொகுதிகள் அண்டு செமி அர்பனில் இருக்கிற தொகுதிகள், இந்த இடங்களை பற்றி நம்ம தொடர்ந்து விரிவாக பார்ப்போம் அடுத்தடுத்த வீடியோக்களில். ஸோ இப்போ இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியை நம்ம ஏன் டார்கெட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்ணதே இந்த தொகுதி தான். அதுக்கப்புறம் மயிலாப்பூர் பண்ணேன், அதுக்கப்புறம் டி நகர் பண்ணேன், வேளச்சேரியும் பண்ணியிருக்கேன். பட் வேளச்சேரி டி நகர்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு கிளியர் மேண்டேட் தெரிஞ்சிருச்சு, அதை நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஆனா மயிலாப்பூர் பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட்ஸ்லைடு விக்டரி தாவேகாவுக்கு. தொடர்ந்து என்னுடைய எல்லா சர்வேக்கள்லையும் நான் சொல்றது, சென்னை மட்டும் இல்ல தமிழ்நாடு முழுக்க நம்ம எடுத்துட்டா கூட தாவேகா அதிக அளவு வாக்குகளை பெற்று வெற்றி பெற ஒரு தொகுதியா மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதி இருக்கு. நிறைய பேர் சொல்றது அங்க குறிப்பிட்ட அளவு பிராமின்ஸ் இருக்காங்க, அவங்க எப்படி தாவேகாவுக்கு வாக்களிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஸ்பெக்டிவா அவங்களே கிரியேட் பண்ணி வச்சுட்டு பேசுறாங்க. ஆக்சுவலா பிராமின்ஸோட டோட்டல் பர்சன்டேஜ் அந்த தொகுதியில பாத்தீங்கன்னா 11 to 16% தான். ஸோ அவங்க ஃபுல் ஃபிளஜ்டா அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போட்டாலும் அவங்களால தாவேகாவை வீழ்த்த முடியாது. அண்ட் அங்கே ஃபிஷரிஸ் ரொம்ப அதிகம், மீனவ கம்யூனிட்டி கிட்டத்தட்ட 20% தாண்டி இருக்கு. ஸோ அவங்க எல்லாரும் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாலே தாவேகா மிகப்பெரிய வெற்றி பெற்றுடும். ஸோ தாவேகாவினுடைய வெற்றி என்பது தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா தான் மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதியில பார்க்க முடியுது. விருகம்பாக்கம் ஏன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, விஜய் அவர்கள் அங்க கண்டெஸ்ட் பண்ணுவாரு, இல்லைன்னா பெரிய முகம் தாவேகா கட்சியை சேர்ந்த யார் வேணா அந்த ஃப்ரண்ட் லைன் லீடர்ஸ், அந்த ஃபர்ஸ்ட் ரோல இருக்கிறவங்க யார் வேணா இங்க நிற்பதற்கான வாய்ப்பு இருப்பதா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம எடுக்கலனாலும் ஒரு ஐடியா தான், விஜய் அவர்கள் இங்க நின்னா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி அதுவும் ஒரு சைடு நம்ம பண்ணோம். விஜய் இங்க நின்னா எப்படி அந்த ஓட் பர்சன்டேஜ் இருக்கு, விஜய் அவர்களுக்கு எந்த மாதிரியான ஆதரவை நீங்க வழங்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பாக்ஸ் வச்சுதான் இதை எடுத்தோம். ஸோ அதுல இப்போதைக்கு நான் வந்து யார் நின்னாலும் தாவேகா சார்பா யார் நின்னாலும் நீங்க வாக்களிப்பீங்களா அப்படின்ற அந்த டேட்டா மட்டும் தான் ஷேர் பண்றேன். விஜய் அவர்கள் என்ன எப்படிப்பட்ட ஓட் பர்சன்டேஜ் வருது அப்படின்றத நம்ம டோட்டல் வீடியோ, ஒட்டுமொத்த சென்னை மண்டலத்தோட வீடியோ போஸ்ட் பண்ணுன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அதுல வந்து சொல்றேன். இப்போதைக்கு இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில செகண்ட் ரவுண்ட் சர்வேல நம்ம கலெக்ட் பண்ண சாம்பிள்ஸோட எண்ணிக்கை 627 627. இதுல தாவேகா 318, திராவிட முன்னேற்ற கழகம் 206, அதிமுக 91, அதர்ஸ் 12. பர்சன்டேஜ் வைஸ் தாவேகா 50% வாக்குகளை பெற்று 1% உயர்த்திருக்கு கடந்த சர்வேலேருந்து. அடுத்தது திமுக 33% எடுத்து அதே லெவல்ல தான் இருக்கு, ரொம்பவும் குறையில ரொம்பவும் ஏறவும் இல்லை. அதிமுக 15% குறைஞ்சிருக்கு, 18ல 15 ஆயிருக்கு. அதர்ஸ் 2% வாங்கியிருக்காங்க. இதுல நாம் தமிழர் இருக்கு, டிஎம்டிகே இருக்கு, இதர சிறிய கட்சிகள் பாமக இந்த மாதிரியான பல கட்சிகள் இருக்கு. ஸோ அவங்களோட ஓட்ஸ் அதிமுக கூட சேர்த்தா கூட அதிமுகனால ஒரு 16-17% கூட வர முடியாது. அந்த அளவுக்கு தான் இங்க நிலைமை ரொம்ப மோசமா அதிமுகவுக்கு இருக்கு. ஸோ திராவிட கட்சிகள் தொடர்ந்து வெற்றி பெற்ற இந்த விருகம்பாக்கம் தொகுதி 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா கைக்கு போகுது அப்படின்றது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா நீங்க இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதிக்குள்ள வர்ற பகுதிகளை நான் சொல்றேன், அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாலே உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு இங்க ட்ரெண்ட் இருக்கு அப்படின்னு. சாலிகிராமம், வலசரவாக்கம், கோயம்பேடு, கே நகர், எஸ்பிஐ காலனி, பாஸ்கர் காலனி, ஆர்காட் ரோடு, ஸோ இந்த பகுதிகளை உள்ளடக்குனது தான் இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதி. ஸோ இங்க இருக்கிற பூத்துகளில் போலாகிற ஓட்ஸ் எண்ணி தான் சட்டமன்ற முடிவை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த விருகம்பாக்கம் தொகுதிக்கு. அப்போ நம்ம அந்த ஒவ்வொரு ஏரியா வைஸ் நம்ம எடுத்தோம். இதுல வந்து ஸ்பிளிட் இருக்கு, சில இடங்கள்ல கம்மியா சாம்பிள், சில இடங்கள்ல அதிகமா இருக்கான். ஆனா அந்த ஜெண்டர் ப்ரொபோர்ஷனை நாங்க மெயின்டைன் பண்ணியிருக்கோம். ஆண்களை அதிகமாகவும் எடுக்கல, பெண்களை கம்மியாகவும் எடுக்கல, 2 பேரையும் ஈக்குவலா தான் இங்க எடுத்திருக்கோம். பெண்கள் சப்போர்ட் ஆஸ் யூஸ்வல் எல்லா தொகுதியில இருக்கிற மாதிரி இந்த தொகுதியிலும் தாவேகாவுக்கு அதிக அளவுல இருக்கு. நிச்சயமா பெண்களோட டர்ன் அவுட் இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் அதிகமா இருக்கும் தான் எக்ஸ்பெக்ட் பண்றோம். நியர்லி 52% மகளிர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவு வழங்குறாங்க, ஆண்கள் 30% தான் வருது. ஸோ இங்க வர்ற இந்த பகுதிகளில் எந்தெந்த இடங்கள்ல எந்தெந்த கட்சிகள் முன்னிலை பெற்றது அப்படின்றத இன்டர்னலா நான் சொல்றேன். ஏன்னா இது பெரும்பாலும் நான் சொல்ல மாட்டேன். ஸோ இந்த விருகம்பாக்கத்தை பத்தின ஒரு எக்ஸ்பிளனேஷனை கொடுத்துட்டு சொல்லுவோமேன்னு இப்ப சொல்றேன். சாலிகிராமத்துல தாவேகா முன்னிலை பெறுது, வலசரவாக்கம் பகுதியில திமுக முன்னிலை பெறுது, கோயம்பேடுல தாவேகா முன்னிலை பெறுது, கே நகர்ல தாவேகா முன்னிலை பெறுது, எஸ்பிஐ காலனி தாவேகா லீடிங், பாஸ்கர் காலனி திமுக லீடிங்,
ஆர்காட் ரோட் தாவேகா லீடிங். ஸோ இப்படிதான் இந்த ட்ரெண்ட் வந்து நம்மளுக்கு தெரியுது. பெரும்பாலான அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கிற பகுதிகளிலும் தாவேகா முன்னிலையில தான் இருக்கு. ஸோ அது ஒரு ப்ராஜெக்ட் ஓரியன்டா ஒரு பர்மிஷன்லாம் வாங்கி அபார்ட்மெண்ட்ஸ்ல அந்த பாக்ஸ் மாதிரி வச்சு அந்த ஷீட்ஸ் மூலமா கொஸ்டினரிஸ் மூலமா தான் இந்த சர்வே பெறப்பட்டது. ஸோ இதை பத்தின ஒரு வீடியோவை கூட நான் வந்து லாஸ்ட் வீடியோவோட எண்டில் அட்டாச் பண்றேன். அப்போ உங்களுக்கு இன்னும் புரியும். மொத்த வீடியோவும் போடல, ஒரு குறிப்பிட்ட கிளிப் மட்டும் போடுறேன். ஏன்னா மொத்த வீடியோலாம் நம்ம ஓவரால் சர்வே போடும்போது நான் அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது தாவேகா 5 முக்கிய பகுதிகளில் முன்னிலை பெறுது, திமுக 2 முக்கிய பகுதிகளில் முன்னிலை பெறுது, அவ்வளவுதான். ஸோ அதிமுகனால ஒரு இடத்துல கூட முன்னிலை பெற முடியல. அந்த கட்சி மிக மோசமான தோல்வியை இந்த விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில தழுவும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப இந்த நியூஸ் 7 சர்வே அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஒரு காமெடி சர்வே பண்ணியிருந்தாங்க. அதுல அதிமுகவுக்கு 20% மேல கொடுத்துருந்தாங்க. அவ்வளவுலாம் வர வாய்ப்பே கிடையாது. ஏன்னா விருகம்பாக்கத்துல நம்ம சர்வே ஃபர்ஸ்ட் ரவுண்டும் சரி, செகண்ட் ரவுண்டு இப்ப பண்ணதும் சரி, ஒரு கொஸ்டினரி இருந்தது. இதுக்கு முன்னாடி இங்க பிரபலமான முகமா அதிமுகவை சேர்ந்த விருகை ரவி வந்து கருதப்பட்டார். அவர் நின்னா எப்படிப்பட்ட முறையில இங்க ஓட்டிங் டர்ன் அவுட் இருக்கும் அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ்ல கொஸ்டின்ஸை வந்து மக்கள் முன்னாடி வச்சோம். ஆனா மக்கள் அதையுமே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. விருகை ரவி நின்னா கூட டெபாசிட் வாங்க முடியாது அப்படின்ற அளவுல தான் இங்க மக்கள் தங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஓவரால் விருகம்பாக்கம் ட்ரெண்டு கிளியர் மேண்டேட்டு தாவேகா வெற்றி பெறும் அப்படின்றது தான் உறுதியாகுது. அவங்க கேண்டிடேட்டை போட்டு பிரச்சாரம் பண்ண வேண்டியதுதான் பாக்கி. அந்த பகுதிகள் கூட நான் சொல்லிட்டேன். பூத் நம்பர்ஸை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் அது தேவையில்லாத குழப்பங்களுக்கு அது வழிவகுக்கும். இல்ல அங்க இருக்கிற சில இன்ஃபுளுசஸ் திமுக அதிமுகவை சேர்ந்தவர்கள் ஓட்டர்ஸை மிரட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால அந்த விஷயத்தை மட்டும் நான் சொல்லலை. பட் ஓவராலா நம்ம பகுதிகளை மட்டும் சொல்லிட்டோம், பிரேக்கப்ஸை சொல்லிட்டோம். ஸோ ஓவரால் சென்னை வீடியோ போடும்போது அதுல நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்றேன், வீடியோஸையும் நான் போஸ்ட் பண்றேன். இப்போதைக்கு இதுதான் வந்து நம்மளுக்கு இருக்கு. அண்ட் இன்னைக்கு நான் ஃபைனல் ப்ரீ போல் எஸ்டிமேஷன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் சர்வேல இருந்து போஸ்ட் பண்ணிட்டேன், ஷார்ட்ஸ்ல இருக்கு, இங்கேயும் நான் போடுறேன் பாருங்க. தமிழக வெற்றி கழகம் 144 தொகுதிகளில் வெற்றி பெறும். திராவிட முன்னேற்ற கழகம் 58 தொகுதிகள்லையும், அதிமுக 31 தொகுதிகள்லையும் வெற்றி பெறும். இதுல திமுகவோட 58 தொகுதிகள்ல விசிக 2 தொகுதிகள், காங்கிரஸ் 8 தொகுதிகள் அடங்கும். விசிக 0வா கூட ஆகலாம். இப்போதைக்கு டைட் சீட்டா 2 தொகுதிகள்ல முன்னிலை பெறுது. அது என்னென்ன தொகுதிகள் அப்படின்றத இன்னும் சில நாட்களுக்குள்ள நான் சொல்றேன். அடுத்தது அதிமுக கூட்டணி 31 தொகுதிகள். இதுல அதிமுக 29 தொகுதிகள்ல முன்னிலை பெறுது. பாஜக 1 தொகுதி, பாமக 1 தொகுதி. அதர்ஸ்ல வந்து யாருமே முன்னிலை பெறல, நாம் தமிழரும் இல்லை. இதுல பாமக பெண்ணகரம் அஸ் யூஷுவல் நம்ம சொல்லிட்டோம். அதனால அதிமுக கூட்டணி கூட போனதுனால அங்கேயே ஆட் பண்ணி எழுதியாச்சு. பிஜேபி திருநெல்வேலி தொகுதியில மட்டும் முன்னிலையில இருக்கு. விசிகாவோட 2 தொகுதிகள்ல ஒண்ணு வந்து கடலூர் மாவட்டத்துல வருகின்ற ஒரு தொகுதி, அது வந்து ஒரு டைட்டா இருக்கு. ஸோ அதை நான் அனலைஸ் பண்ணிட்டு சொல்றேன். இப்போதைக்கு அந்த சீட் நேமை நான் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். ஸோ இப்படிதான் இந்த ஓவரால் ட்ரெண்ட் இருக்கு. ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தாவேகாவுக்கு 42.1% வாக்குகள் கிடைக்கும், திமுகவுக்கு 30.9% வாக்குகள், அதிமுகவுக்கு 20.1% வாக்குகள், நாம் தமிழர் அண்ட் அதர்ஸ் 6.9% ஓட்ஸ். ஸோ இப்படிதான் இந்த பிரேக்கப் இருக்கு. ஸோ இன்டீரியரா நீங்க பாத்தீங்கன்னா தனிப்பெருங்கட்சி தாவேகா தான் 40%க்கு மேல இண்டிவிஜுவல் பார்ட்டியா போயிடுச்சு. திமுக இதுல வந்து 30% அப்படின்றது இன்டிகிரேட்டட் ஓட் ஷேரா இருந்தாலும், தனியா நீங்க ஸ்பிளிட் பண்ணி எடுத்தீங்கன்னா திமுகவுக்கு ஒரு 22-23% தான் வரும். அதிமுகவுக்கு 16-17 அவ்வளவுதான் வரும். ஏன்னா அது கூட்டணியோட இன்டிகிரேட்டட் ஓட் ஷேர். இண்டிவிஜுவலா பிரிச்சுட்டோம்னா ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பிரேக்கப்ஸ் வந்து இருக்கு. இது வந்து ஜெயவிஸ்ரீ ஸ்ரீராம் மாதிரியோ, நியூஸ் 7 தமிழ் மாதிரியோ, தமிழ் ஜனம் மாதிரியோ நம்ம வந்து வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலை. கிரவுண்ட்ல போய் எடுத்த சர்வே டேட்டாவை வச்சு நம்ம கிரெடிபிலிட்டியோட சொல்றோம். ஸோ நம்ம வந்து எதையுமே ஆதாரம் இல்லாம பேச மாட்டோம். ஸோ சர்வே தொடர்பான இந்த வீடியோக்களை நான் ஓவரால் சென்னை ட்ரெண்ட் போடும்போது அப்லோட் பண்றேன். இப்போதைக்கு ஒரு வீடியோ மட்டும் நான் எண்டில் போடுறேன்னு சொல்லியிருந்தேன், அதை நீங்க பாப்பீங்க. ஸோ நம்மளுக்கு தெரியிற விஷயம், களத்துல இந்த அளவுக்கு தாவேகாவுக்கு சப்போர்ட் இருக்கு. ஆனா இந்த கார்பரேட்ல உட்காந்து பேசி நரேட்டிவ் செட் பண்றவங்க ஒண்ணுமே தாவேகாவுக்கு இல்லை, ஓட்டே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது நம்மளுக்கு யூஸ்வலாவே கோவம் வருது. ஏன்னா நம்ம இந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு, கிரவுண்ட் ரிப்போர்ட்ஸ் இவ்வளோ விதமான முடிவுகளை நம்மளுக்கு கொடுக்குது. ஸோ இந்த நியூஸ் 7 அந்த ஸ்பீக் மீடியா சர்வே கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கும் பிரிச்சுன்னா 500-600 ஓட்டர்ஸ் தான் வருது. அப்படி பார்த்தீங்கன்னா நாங்க 800 சில தொகுதி எடுத்துருவோம். அதனால தாவேகா 50% தாண்டி போய் நிக்குது. ஆனா அவங்க கொடுக்கறது 30%, 31% என்னமோ டைட் சீட் மாதிரி தந்து நரேட்டிவ் செட் பண்றாங்களாம்.
என்ன சொல்றது, இதெல்லாம் பார்க்கும்போது தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஆட்களை சும்மாவே விடக்கூடாது. தப்பான போலியான கருத்து கணிப்பு வெளியிட்டு அவங்க எல்லாருமே அதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இப்போ இந்த விருகம்பாக்கமே எடுத்துக்கோங்க, தாவேக்கா 50% டச் பண்ணுது. அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க? 31, 33 அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. ஸோ நரேட்டிவ் செட் பண்றதுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு கருத்து கணிப்பா தான் அது இருக்கு. அது ஃப்ராடு கணிப்பு. ஆல்ரெடி அதை பத்தி நிறைய நான் சொல்லிட்டேன், எக்ஸ்பிளைனும் பண்ணிட்டேன். டேட்டா படியும் நம்ம நிறைய பார்த்துட்டோம். அந்த கருத்து கணிப்புல வந்த எந்த விஷயமும் இது வரைக்கும் எந்த தேர்தலையும் ஒழுங்கா நடந்ததே இல்லை. அண்ட் இங்க அதிமுக ஒரு 15% தான் வாங்குது. அவங்கலாம் 20%க்கு மேல கொடுத்துருந்தாங்க. இன்னொரு விஷயம் நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும், அந்த சர்வேல எந்த இடத்துலயுமே அதிமுக ஒரு 15-14% ஓட்டையே வாங்காது. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப மைன்யூட்டா அதிமுகவை டெவலப் பண்றதுலதான் அந்த கருத்து கணிப்பு மும்முரமா செயல்பட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஸோ திமுகவோட கருத்து கணிப்பு என்ன வரல, அது இன்னும் எக்ஸ்ட்ரீம் காமெடியா இருக்கும். பட் அதிமுகவினுடைய நரேட்டிவ் செட்டர்ஸ், அந்த கட்சி காஸ்ட் நியூட்ரல் பார்ட்டியில கடும் பின்னடைவை சந்திக்க போற கட்சி அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஆனா அவங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்களாம். நிலக்கோட்டையில என்னமோ அதிகமா கொடுத்து வச்சிருக்காங்க. கடலூர்ல வந்து அதிமுக 40% வரும்னு சொல்றாங்க. நான் சிரிச்சிட்டேன். கண்டிப்பா அதிமுகவால டெபாசிட்டே வாங்க முடியாது. ஒழுங்கா கடலூர்ல நல்ல கேண்டிடேட் போடலன்னா டெபாசிட்டே வாங்க முடியாது. தாவேகா சுலபமா 50% கிராஸ் பண்ணி நிக்குது கடலூர்ல. ஆனா அங்க 11% சொல்லிட்டு மனசாட்சியே இல்லாம அதுக்கு கூட முட்டு கொடுக்க முடியாம ஜேவிசி தவிச்சாருல்ல, அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு சிரிப்பா இருந்தது. ஸோ எந்த அளவுக்கு ஒரு போலியான ஒரு கருத்து கணிப்புகளை உருவாக்கி இங்க இருக்கிறவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓட்டர்ஸ் கிட்ட பேசும்போது கொஷினரிஸை எக்கச்சக்கமா நம்ம கேட்டோம் அப்படின்னா அவங்க பதிலே சொல்ல மாட்டாங்க. ஆனா இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. அரசாங்கத்தின் மீது திருப்தி இருக்கிறதா, அது இருக்கிறதா, இது இருக்கிறதான்னு சொல்லிட்டு இந்த பாண்டே நிறைய போட்டிருந்தாரு இல்லையா, அந்த அளவுலாம் கொஸ்டின்லாம் நம்ம கேட்டோம்னா கொஸ்டின் பேப்பரை நம்ம மேலே தூக்கி போட்டு போயிடுவாங்க. அவங்களுக்கு புரியுற மாதிரி கட் அண்ட் ஷார்ட்டா சர்வீஸ் மெத்தடை நம்ம அலைன் பண்ணி கொஸ்டின்ஸை கேட்கணும். பாண்டே சொல்ற மாதிரிலாம் கருத்து கணிப்பு எடுக்க சான்ஸே கிடையாது. அப்படி எடுக்கணும்னா நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும், ரொம்ப நாள் டைம் ஆகும். அவர் என்னமோ ஒரு வாரத்துக்கு ஒரு கருத்து கணிப்பு போட்டுட்டு இருக்காரு. இட் இஸ் நாட் பாசிபிள். அதே மாதிரி இந்த ஸ்பிக் மீடியா நியூஸ் 7 தமிழ் கருத்து கணிப்பு ஃப்ராடு கணிப்பு, அது ஒண்ணு கூட நடக்க வாய்ப்பே கிடையாது. நான் பெட் கட்ட கூட தயார். ஏன்னா அவங்க சொல்ற மாதிரி எல்லா தொகுதியும் ஒரு மும்முனை போட்டி மாதிரி கொண்டு வராங்க. எங்கேயுமே அதிமுக கீழே போகாத மாதிரி சொல்றாங்க. ஒரு 10%லாம் அதிமுக எங்கேயுமே வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாது. கேடிசிசி பெல்ட்ல பல இடங்கள்ல அதிமுக 4ஆவதே போயிடும் இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல. ஏன்னா ஃபுல் ஓட்டையும் தாவேகா கிட்ட லூஸ் பண்ணும்போது கட்சியோட கட்டமைப்பை செதஞ்சதை தான் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னும் போது கட்சி எப்படி 3ஆவது இடத்துல நிற்கும்? தாவேகா மதுராந்தகத்தெல்லாம் அதிமுக 3ஆவது தானே தள்ளுது. ஆனா இவங்க என்னமோ அங்க வெற்றி பெற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உசிலம்பட்டியில 22% கொடுத்து வச்சிருக்காங்க. அதெல்லாம் தாவேகா 50% எடுக்கிற தொகுதி. ஸோ எந்த அளவுக்கு இவங்க வந்து ட்ரை பண்ணி இந்த ஃபேக்ட் எல்லாம் மறைச்சு போட்டுட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டு சர்வே ஆனது சென்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மாதிரி முடிஞ்சிருச்சு. அண்ட் கிளியரான மேண்டேட் வந்து வந்துட்டு இருக்கு. 2026 சட்டமன்ற தேர்தலில் தாவேகா நிச்சயமா சென்னையில இருக்கிற பெரும்பாலான தொகுதிகளில் வெற்றி பெறும். 2026க்கு பிறகு தாவேகாவினுடைய மேயரே வந்து வெற்றி பெற்று அங்க மேயர் கோட்டைக்கு செல்வார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம பூத் வைஸ் பண்ணும்போதே தெரியுது, கவுன்சிலர்ஸ்க்கான ஓட்டெல்லாம் தாவேகா சுலபமா கிராஸ் பண்ணுது. அண்ட் அந்த ட்ரெண்ட் இப்போ வந்து 600 சாம்பிள் தான் இருக்கு, இதை வச்சுட்டு நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு நிறைய அறிவாளிகள் வந்து கேட்பாங்க. அவங்களுக்காக சொல்றேன், எப்பயுமே ஒரு கருத்து கணிப்பு என்பது 1,00,000 வாக்காளர்களை ஒரு தொகுதியில எடுத்துலாம் சொல்ல முடியாது. அது ஒரு குறிப்பிட்ட சாம்பிள் சைஸ் தான். குறிப்பிட்ட சில பகுதிகள் சொன்னா இல்லையா, அங்கங்க இருக்கிற ஓட்டர்ஸ் ஒரு 100 ஓட்டர் 200 ஓட்டர் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமான இடங்கள்ல அந்த டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டியை ரெப்ரசென்ட் பண்றவங்க கிட்ட வந்து நம்ம எடுக்கிறோம். ஒரே இடத்துல இந்த 600 எடுத்தா தப்பா போவோம். ஆனா நம்ம டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல எடுக்கணும். அப்ப நம்ம ட்ரெண்டை பாக்குறோம். எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரியான ட்ரெண்ட் தான் இருக்கு. அதனால இந்த கட்சி வெற்றி பெறும்னு சொல்றோம். எங்கேயாவது டைட்டான ரிசல்ட் வருது, எங்கேயாவது வந்து நம்மளுக்கு ஒரு முரண்பாடு வரும், 2 கட்சிக்கும் 1% வந்து டைட் சீட்டா மாறுது. இந்த நியூஸ் 7 காமெடியா அத்தனை சீட்டை வந்து டைட் சீட்டுன்னு போட்டு வச்சிருந்தாங்க 15 தொகுதிகளுக்கு மேல. அப்பெல்லாம் சொல்லவே கூடாது. அப்படி சொன்னா அந்த கருத்து கணிப்பு மெத்தடே தப்பு. ஒரு கருத்து கணிப்பாளரோட அடிப்படை வேலையே என்னன்னா ஒரு சீட்டோட ட்ரெண்டை 100% ஃபைன் பண்ணி சொல்லிடணும். டைட் சீட் அப்படின்னு சொல்லிட்டு குறைஞ்சபட்சம் ஒரு 3 நாள் தான் சொல்லணும். ஆனா இவங்க 15 சீட்டை சொல்லி நரேட்டிவ் செட் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன கேட்டா அந்த 15 சீட்டும் தாவேகா வெற்றி பெற தொகுதிகளா தான் இருக்கும். இவங்க அதை ட்விஸ்ட் பண்ணி அப்படி போட்டு வச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்த ஜேவிசி ஸ்ரீராம பத்தி நம்ம அதிகமா அம்பலப்படுத்திட்டோம், அதனால அவரை பத்தி பேச வேணாம்னு விட்டுட்டேன். ஸோ நம்ம எடுக்கிற சாம்பிள் முக்கியம் இல்ல, என்ன மெத்தட் யூஸ் பண்றோம் அப்படின்றது தான் முக்கியம். இதை நான் திரும்ப திரும்ப சொல்றதுக்கு காரணம்,
நான் எத்தனை தடவை சொன்னாலும் திருப்பி அந்த கொஸ்டினை தான் நிறைய பேர் கேட்குறாங்க. இது கம்மியான சாம்பிள் சொல்லிட்டு. நம்ம எடுக்கிற சாம்பிளை விட மெத்தட் முக்கியம். நீங்க வந்து எந்தெந்த இடத்துல சர்வே எடுக்கிறீங்க அப்படின்றது தான் இந்த இடத்துல நம்ம கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். அதிமுக டாமினேட் பண்ற பூத்துல போயிட்டு ஒரு 600 ஓட்டர்ஸ்ட்ட பேசுனீங்கன்னா அங்க அதிமுக 50% தான் வரும். ஆனா எல்லா பூத்துலயும் நீங்க பேசணும். என்னோட ஃபர்ஸ்ட் நான் இந்த எலெக்ஷன் ஃபீல்டுக்குள்ள வந்தப்ப நடந்த ஒரு நிகழ்வை சொல்றேன். அப்பதான் நான் அந்த சர்வேக்குள்ள வரேன். எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்ஸ் வந்து கைட் பண்ணேன். அப்போ ஒரு பூத்துல எடுக்கும்போது அதிமுக வந்து பெரிய அளவுக்கு லீடு எடுத்துச்சு. நான் வந்து அதிமுக இந்த தொகுதியில ஜெயிச்சிரும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பூத்துக்கு போறேன். அதிமுக ரொம்ப கீழே வந்துருச்சு. அடுத்து திமுக மேல வந்தது, அதிமுக கீழே வந்தது. அடுத்து ஓவராலா நம்ம பார்க்கும்போது திமுக அந்த தொகுதியில லீடு எடுத்துருச்சு. ஸோ இதுதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இது வந்து பப்ளிக் சென்டிமெண்ட் தான். ஒரு இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இன்னொரு இடத்துல வேற மாதிரி இருக்கும். லீடிங்கும் அப்படிதானே. காலையில ஒரு கட்சி முன்னிலை பெறும், அந்த கட்சி தோத்து கூட போயிடும், சொற்ப வாக்குகள் இல்ல அதிக வாக்குகள். ஓவராலா நம்ம ட்ரெண்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்பதான் இந்த தேர்தல் காலத்துல உங்களால இந்த ஃபேக்டை புரிஞ்சுக்க முடியும். தமிழ்நாடு மாற்றத்தை விரும்புது. மாற்றம் விஜய், மாற்றம் விஜய், மாற்றம் விஜய். அது ஒண்ணுதான் வந்து எல்லா தொகுதிகள்லயும் எனக்கு கேட்கிற விஷயமா இருக்கு. மக்கள் வந்து விஜய் அவர்களை பிடிச்சு வர்றதை விட மாற்றத்தை விரும்பி அவர் ஒரு ஆப்ஷனா எடுத்துதான் வராங்க. இது என்னோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஃப்ரம் த ஓட்டர்ஸ். ஸோ இப்படிதான் இந்த ட்ரெண்ட் ஆனது போயிட்டு இருக்கு. நிச்சயமா தமிழக வெற்றி கழகம் வந்து சென்னையில மிகப்பெரிய ஷாக்கை ஆண்ட கட்சிகளுக்கு தரப்போகுது, எஸ்பெஷலி அதிமுக அண்ட் திமுகவுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அந்த வீடியோவை வந்து நான் போஸ்ட் பண்றேன். இது போல இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி. எப்படி உங்க வீட்டுக்காரும் போடுறாரு? பொதுவா திமுக அதிமுக தானே போடுவாங்க. இப்பதான் 2000 ரூபாய் தரேன்லாம் சொல்லியிருக்காங்களே. ஆனா 3000 ரூபாய் கூட தட்டம்பா, என்ன பிரயோஜனம்? ஓகே ஓகே. பஸ் டைம் கூட வரல இல்ல. அந்த 100 ரூபாய் 100 ரூபாய் ஆட்டோக்கு போயிது இல்ல எனக்கு. நீ குத்தி என்ன இருக்குது? பஸ்ஸை ஸ்டாப் பண்ணிட்டேல்ல, ஃப்ரீயா விட்டு என்ன ஆகுது? ஆட்டோ பிடிச்சினா நான் வரோம். இன்னொன்னு இப்ப 2 கட்சி பெரிய கூட்டணியோட நிக்கிறாங்க. விஜய் தனியா நிக்கிறாரு. அப்பயும் அவருக்கு தான் போடுவோம். எவ்வளவு கூட்டினா சரி தலை வரும் தனியா. கண்டிப்பா. சரி ஓகே ஓகே.